गाइस வணக்கம். நம்ம இப்போ எங்கே சுற்றிட்டு இருக்கோம்னா சென்னையில் தாங்க சுற்றிட்டு இருக்கோம். ஸோ ஈஸியாக ரைடை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்திருக்கோம் गाइस. ஸோ சென்னையில் பல கேஜெட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சென்னை டிராஃபிக்கை பார்க்கணுன்னு தான் गाइस வந்திருக்கேன். गाइस நம்ம ஃப்ரெண்டு கூட தான் गाइस போயிட்டுருக்கோம். பின்னால் உட்காந்துருக்காரு ப்ரோ. நான் கேமரா முன்னால் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இழுத்துறாங்க गाइस இந்த கொஞ்ச நேரத்தில். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டே ஆகணும். ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நம்ம பெங்களூர் மும்பை டிராஃபிக்கே பார்த்தோம் गाइस. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நார்மல் டிராஃபிக் தான். ஸோ இது ரொம்ப பீக் ஹவர்ஸுங்க. எவ்வளோ கும்பல், எவ்வளோ டிராஃபிக், ரொம்ப பீக் ஹவர்ஸில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. நம்மளோட டெஸ்டினேஷன் 30 கிலோமீட்டர் தாங்க. பட் ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு மேலே காமிக்குது. எங்கிட்டா வந்துக்கிட்டே இருக்கீங்க. சந்தப்பந்தில் மாறி பிள்ளைங்க மோடுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் गाइस. ஸோ நம்ம தாம்பரத்துலேருந்து தான் கிளம்பியிருக்கோம். இப்போதைக்கு குரோம் போயிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் गाइस. ஏய் எவ்வளோ பையா, என்னங்க தப்பாக போகிறோமா கரெக்டாக போகிறோமா தெரியலையே. நடு ரோட்டில் போயிட்டுருக்கோம். பாரிமுனை பிள்ளைங்க மோடுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு தான் நம்ம பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காண்டி தான் ரைடே வருவோம். ரைடுலேயே இவ்வளோ பிரச்சனை, மன உளைச்சல் ஆச்சு அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். கஷ்டங்களை கடந்தால் தானே गाइस கொஞ்சம். ஐயோ என்னடா பண்ணுற போனோம் அப்படிதான் गाइस. ரொம்ப டஃப் கொடுக்குறாங்களே गाइस நம்ம சென்னை மக்கள். சென்னை டிராஃபிக் ரொம்ப டஃப்பாக தாங்க இருக்குது. இது என்னடா டிராஃபிக், சென்னை வாடான்னு சொல்லி பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க गाइस. ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி தான் நம்ம சென்னை வந்துட்டு அப்படியே ஈஸியாக ரைடை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ரைடிங் கியர்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? எல்லாமே ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குங்க. ஸோ இது ஒரு சின்னதாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஷார்ட் ரைட் இல்லைங்க. பீச்சில் போயிட்டு ரைடிங் பூட்லாம் போட்டு வந்தால் செட் ஆகாது गाइस. ஸோ எல்லாத்தையும் கழட்டி ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு. ஐயோ மேலேயா கீழேயா? மேலே தாங்க. கூகுள் மேப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் போலங்க சென்னையில். गाइस ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் गाइस. ஸோ நம்ம ஈஸியாக ரைடில் இப்போ ஏர்போர்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். யாருங்க இது? லூபியா R15 என்னங்க நம்மளை முந்திட்டு போயிட்டாருங்க. ஐயோ பெட்ரோல் வேறு அடைக்குதே. ஸோ காமராஜர் பன்னாட்டு விமான நிலையம் சென்னை. பெட்ரோல் வேறு அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வேறு ஃப்ளைஓவர் பிரிட்ஜாக இருக்குது. ஏர்போர்ட் தாண்டினா தான் வந்து பெட்ரோல் பங்க்லாம் வரும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க மோடு போவேன்னா என்னங்க இருக்கும்? ப்ளூபியா ப்ரோ, மார்த்தியார் ப்ரோ. ஸோ அடிக்கடி கூகுள் மேப்பை தொட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் க்ளவுஸு போடலங்க, பார்த்துக்குவோம். சந்து பந்தெல்லாம் பூண்டு ஓட்டுற ஆர்டிஆர். டிராஃபிக்கில் வேறு வழி இல்லைடா. மேலே மெட்ரோ பாலமா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சாரி ப்ரோஸ், டிராஃபிக்கில் பிள்ளைங்க மோடுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை திட்டாதீங்க, போங்கடா. கஷ்டம்தான் போலையே சென்னையில். எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்காகவே இருக்குங்க. சந்து பூண்டெல்லாம் பூண்டு ஓட்டுறான் நம்மளால், வேறு வழி இல்லைங்க. கூகுள் மேப்பில் வந்து 30 கிலோமீட்டருக்கு 1.25 மணி நேரம் ஏன் காமிச்சிச்சின்னு இப்போ தான் गाइस தெரியுது. இது மாதிரி பரிதாபங்கள் தான், வேறு வழி இல்லை गाइस. மேலே தெரியுது பார்த்தீங்களா, மெட்ரோ பிரிட்ஜு தான். பிகாஸ் ஆஃப் நம்ம மெட்ரோ பொலைட்டன் சிட்டியில் இருக்காங்க. வாழை வைக்கும் சென்னை. வந்துட்டேன் அவங்க கூட ரைடு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. பின்னால் பிடிச்சி உட்கார வச்சு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம காசிமேடு பீச்சில் போய் சன்செட்டை பார்த்தலான்னு பார்த்தா நொர்மாலன்ட்டு இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டிராஃபிக்காகவே இருக்குங்க. பிள்ளைங்க மோடுக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குமே கஷ்டமாக இருக்குது. கார் கீரில் இடித்தோம் அப்படின்னா நம்ம போட்டு சாவடிச்சிடுவோம் गाइस. இந்த ரோடு எவ்வளோ தூரம் டிராஃபிக்காக இருக்குமே என்னன்னு தெரியலையே. இன்னும் பார்த்தீங்களா இங்கே ஒரு ரவுண்டானா இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் அப்படின்ட்டு. பெட்ரோல் வேறு தீர போகுது. லோ ஃபியூல் இண்டிகேட்டர் காமிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. மெரினா பீச். பிள்ளைங்களோ வாய்ஸ், என்னடா ஹெல்மெட்லாம் போட மாட்டீங்க? ஹெல்மெட்டை கையில் கொத்துன்னு போகிறான் ஒருத்தவன். பிள்ளைங்க மோடில் போகிறாங்க.
எங்கிட்டு போனாலும் இங்கே வந்துகிட்டே இருக்கீங்களா எப்பா? காய்ஸ் நல்ல வேலை பெட்ரோல் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சிங்க. நல்ல வேலை இங்கே ஒரு பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோங்க பெட்ரோலு? பரவாயில்லையேங்க, 102 ரூபாங்க. நேற்று 103 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 102 ரூபா. அண்ணன் பார்க்குறாரு யாராவன் அப்படின்ட்டு. ஆமாம் ப்ரோ, என் திருச்சியன், சென்னைக்கு சும்மா ஷாப்பிங்காண்டி வந்திருக்கேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு அண்ணன். போடா எவ்வளோ நேரம் தான் வாங்கிட்டு இருப்பேன். அண்ணன் போயிட்டாரு. ப்ளூபி சொட்ட தலையா போடா, வேணுக்குன்னே பண்ணுறான்னு நினைக்கிறேன் கைஸ். கடுப்பு ஏற்றுறாங்க கைஸ். சென்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமாக போகலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது கைஸ். நம்மளால் எல்லா ரைடுமே அப்படி தாங்க, எந்த ரைடுமே நார்மலாகவே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலுமே ஏதாச்சும் பல ஸ்ட்ரகிள் வருதுங்க ஒரு ரைடு போகிறதுக்கு மட்டும். இருறா நான் ரைட்டில் போகிறேன், பின்னால் ஒருத்தன் வேகமாக வந்துட்டுருக்காங்க கைஸ். ஐயோ போலீஸ். லிட்டரா நடந்து வர பையா, நடு ரோட்டில் நடந்து வரையாடாடி. இது வந்து கத்தி பாருங்க, ட்ரிப் வரதே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான். பட் ஆனால் இங்கே மைண்ட் ஃபக் பண்ணிடுவாங்க போல கைஸ். சரியான டிராஃபிக்காக இருக்குது. போடா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. சென்னையில் 6 days போட்டே இவ்வளோ டிராஃபிக்னா இப்போ 4 daysலாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அடையார் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன் இது. ஆமாங்க, அடையார் பிரிட்ஜு தான், அடையார் பிரிட்ஜு தான். ரொம்ப கஷ்டங்க விலாகிங். ஆர்வத்தில் ஆரம்பித்தாச்சு, இப்போ பார்த்தா விலாகாவது மயிராகுதுன்ட்டு தூக்கி போட்டு போயிடலாம் தான் தோணுது. பட் ஆனால் நமக்கு பிடிக்குங்க, விலாகிங்கும் பிடிக்கும், ட்ராவலிங்கும் பிடிக்கும். ஸோ ஐ நெவர் எவர் கிவ் அப்ங்க. இந்த டிராஃபிக் நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லெஃப்டில் போக முடியாது, போகண்டா பின்னால் பொறுமையாக வாங்க. நம்ம ஊர்லலாம் கம்மி தான், 40 செகண்டு தான் கொடுப்பாங்க, 45 செகண்டு தான் கொடுப்பாங்க, 45லேருந்து 30 செகண்டு தான். இங்கே சென்னையில் வந்து 100 செகண்டுங்க, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் பார்த்துங்க. ஸோ அவ்வளோ டிராஃபிக். பிளானிங் செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சன்செட்டுக்கு தான் போகலான்னு நினச்சோம் பீச்சுக்கு. ஸோ இந்த டிராஃபிக் தெரியாமல் நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ வந்து பௌர்ணமி நிலவை தான் பார்க்க முடியும் போல், சன்செட்டை பார்க்க முடியாது போல் வயசு. போங்கடா. ஐயோ போலீஸ். என்ன தான் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்டு ஹெல்மெட் இருந்தாலும் ஒரு சின்னதாக பயம் இருக்க தான் வயசு. சைதாப்பேட்டை மெட்ரோ, சைதாப்பேட்டை வந்துட்டாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே நிறைய ஏரியாஸ் வந்துடுங்க. நிறைய ஏரியாஸுங்கிறத விட அடுத்தடுத்த ஊர் வந்துடுது. நல்ல வேலைங்க இந்த டிராஃபிக்கில் நம்ம மாட்டல. ஐயோ சாவடிக்கிறீங்களாடா எப்பா. லைட்டாக தட்டினால சண்டைக்கு வந்துடுவாங்க. டிராஃபிக்கையும் பார்க்கணும், நம்ம ரைடிங்கையும் பார்க்கணும், என்ஜாய்மெண்ட்டையும் பார்க்கணும், எந்த பிரச்சனை வராமையும் பார்த்துக்கணும், பெட்ரோல் போடணும், பைக் மெயின்டெனன்ஸ். எப்பப்பா லாகிங் ஏதோ ஆர்வத்தில் ஆரம்பிச்சிட்டேங்க, கண்டினியூட்டி பண்ணுறேன். என்னடா பண்ணுற போடா. பாருங்கள் நடு ரோட்டில் விளாண்டுட்ருக்காங்க. எங்கேருந்துடா வருவீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள். கியா ஒன்றால் தான்டா அப்படி பிளான் பண்ணி அப்போயே லெஃப்ட் வந்துருக்கணும். பாருங்க ரைட்லாம் போக முடியாது, டக்குன்னு வருவாங்க. ஏறி போனால் பிள்ளைங்களாம் திட்டுவாங்க. ஐஸ் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணாலும் திட்டுறாங்க ஐஸ், அது மட்டும் நல்லா தெரியுது.
பார்த்தீங்களா கைஸ் எப்படிலாம் போக வேண்டியது இருக்குன்ட்டு. போகிறாங்க அப்படியே லெஃப்ட்டில் வந்துக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது? இப்போ முடியல. ரிலாக்ஸேஷனுக்கு ட்ராவல் வந்தால் நம்மளை மைண்ட் ஃபக் பண்ணிடுறாங்க கைஸ் சென்னை டிராஃபிக்கில். ஏன் பீச் ரோடை பிடிச்சிட்டோன்னு பார்த்தா மறுபடியும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் ரொம்ப பாவம். அதுவும் சென்னை சிட்டியில் ஐயோ ரொம்ப கஷ்டப்போனாங்க அவங்களுக்குலாம் டியூட்டி. காய்ஸ் மெரினா பீச் வந்துட்டாங்க. அப்பா என்னடா பழியன்னு மின்னுது. அண்ணா நினைவிடம் புரியல. அறிஞர் அண்ணா நினைவாக ஒரு நினைவாலயம் கட்டியிருக்காங்க கைஸ். நேற்று ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மெரினா பீச்சுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம் இன்றைக்கி. கைஸ் நம்மளுக்கு மெரினா ஓரளவு மன அமைதியை கொடுத்துச்சுங்க. ஸோ அப்படியே டின்னர் சாப்பிட்டு மறுபடியும் ரூமில் போய் ஸ்டே பண்ணிட வேண்டியதான். கடலில் எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. ஸோ வீடியோ அவ்வளோவா எடுக்கல கைஸ். ஸோ இருட்டில் ஒன்றும் தெரியல. வணக்கம் சென்னை அப்படின்னு போர்டை பார்த்துட்டு வந்தோம். மெரினாவுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்து நாளைக்கு ஒரு ஈஸியாக ரைடில் போட்ட வேண்டியதான் கைஸ்.